வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி அன்புமணி வரிசையில் பிரேமலதா நாளை முதல் சுற்றுப்பயணமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் நாளை முதல் தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தீவிரம் காட்டி வருகிறதாம். அந்த வகையில் தான் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நாளை முதல் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். அந்த வகையில் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கூட எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து பரப்புரை ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். அதே போல பாமக சார்பில் கூட உரிமை மீட்க தலைமுறை காட்க என்ற அன்புமணி ராமதாஸின் நடைபயணமும் மக்கள் மத்தியில் பெரும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் தான் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நாளை முதல் தொடங்க இருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. இல்லம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் பூத் முகவர்களையும், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற பெயரில் பொதுமக்களையும் சந்தித்து தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். முதல் கட்ட பிரச்சாரத்தையே நாளை ஆகஸ்ட் 3 கும்மிடிப்பூண்டி தொகுதியில் ஆரம்பாக்கத்தில் தொடங்க இருக்கிறார் தேமுதிக தலைவர். தொடர்ந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை மாலை செங்கல்பட்டில் மக்கள் சந்திப்புடன் தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்வதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் பிரேமலதாவுடன் தேமுதிகவின் இளைஞரணி செயலாக விஜய் பிரபாகரும் பங்கேற்க உள்ளதாக தேமுதிகவின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தேமுதிக யாருடன் கூட்டணி சேரும் என்பதை ஜனவரி மாதம் நடக்கும் முதல் மாநாட்டில் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அது மட்டுமின்றி தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் சந்தித்த போது இதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.